ஸ்டுடியோ நியூஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்தீங்கன்னா அடித்தளம் போட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றிணைன்ற மாதிரி வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் ஆலோசனை பண்ண முடிவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டி ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கான ஒரு தீர்மானத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துல இருந்தாலுமே எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலுமே, ஆனால் எடப்பாடியை நாங்கள் நீக்குவோம்னு சொன்னாலுமே எடப்பாடியை நீக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஒரு தனி அணியாக இப்போ ஓபிஎஸ் எப்படி செயல்படுறோ அதே மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த தேர்தல் சமயத்தில் ஒன்றிணைஞ்சுக்குவாங்க. பட் மித்த டைமில் கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. பிஜேபி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேம் நாண்டுகிட்டே தான் இருக்கும். இப்போ மகாராஷ்டிராவில் கூட பார்த்தீங்கன்னா உத்தர் தாக்கரே அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே எப்படி பிரிஞ்சிருக்காங்களோ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடியவே இல்லை. இப்போ உத்தர் தாக்கரே மகன் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாரு. இப்போ ஏக்நாத் சிண்டே பார்த்தீங்கன்னா அவர் மகன் எம்பியாக இருக்கார். ஆனாலும் போய் வீம்படியாக போய் உத்தர் தாக்கரே மகனை தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு எம்பியாக இருந்தாலுமே எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாரு. பிஜேபி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நெருக்கடி கூட்டணி வைக்கிறவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த இடத்துல பிஜேபி உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லா ஸ்டேட்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒடிசாலையும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா எப்படி தூள் தூளாக பிரித்தாங்களோ அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பிஜேபியே அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றில்லாத அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சா வேஸ்ட்டுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒன்றிணைந்த அதிமுக இருந்தாலும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட பயணம் பண்ணலாம். அதனால தான் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பிஜேபியோட கூட்டணி வச்சார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாட்டும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2000 மதுரையில் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 2000 வர முடிஞ்சு. ஆனால் இப்போ அதிமுக மிகப்பெரிய லெவலில் மோசமான தோல்வி 5 இடங்களில் தென் மாவட்டங்களில் டெபாசிட் பண்ணனால இப்போ ஒருவேளை இதே சூழ்நிலை 2026 வரைக்கும் நீடிச்சுச்சா கண்டிப்பாக தோல்விக்கு அப்புறம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாருன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி கேசி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை பார்த்தீங்கன்னா தோத்துட்டாருன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி உருவாகும். ஒருவேளை கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி யாரோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒருவேளை காங்கிரஸ் அப்பாரு நான் திருமாவளவன். பட் இப்போ அங்கே திமுகவோட பயணம் பண்ணுறது தான் நல்லதுன்றதான் அவங்களும் யோசிக்கிறாங்க. ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரனா பாஜகவோட இப்போ எம்பி எலெக்ஷனில் எந்த கூட்டணிச்சோ அதே தொடர்ந்துச்சுன்னா ஓபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பான்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்குது. பட் அது சாத்தியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஒருவேளை முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணி சார்பில் நின்றாருன்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்கள் குறிவிச்சு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவராக நீடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீடிச்சிட்டு இருந்தாலுமே இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக பார்த்தீங்கன்னா எச் ராஜா இருக்கார்ல, அவரோட அதிமுகவோட கூட்டணி விற்கிறதுக்கு அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அவர் தான் அடுத்த பாஜக தலைவராக பார்த்தீங்கன்னா எச் ராஜா இருப்பார்ன்ற மாதிரி விஷயம் வெளியிட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.